ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. என்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. கற்பக விநாயகம் பஜே மகா கணபதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல உமையொருபாகனின் திருவருளை கொண்டு நமது திருநெல்வேலி நகரத்திலே இளந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஸ்ரீ கோமதி அம்பாள் சமேத தொண்டர்கள் நாயனார் திருக்கோவிலினுடைய அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேக குடமுழுக்கு பெருஞ்சாந்தி பெரும் விழாவானது இனிதும் மங்களகரமான பராப வருடம் ஆனி மாதம் 18ஆம் தேதி 2/7/2026 வியாழக்கிழமை காலை 11:15 மேல் 11:45 மணி அளவிலே மகா கும்பாபிஷேகமானது நிகழ உள்ளது. சுவாமியுடைய திருவருளால் கூட்டியுள்ளன. அதனின் அங்கமாக நமது ஆலயத்திலே சிறப்பான முறையிலே திருப்பணி எல்லாம் நடைபெற்று இந்த ஆலயம் வெகுமும் 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆலயம் இங்கே எழுந்தருளிக்கின்றார்கள். அதனால் இந்த ஆலயத்தை நிறைய திருப்பணி செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நமது ஆலயத்துடைய மகிமை என்றால் அகஸ்திய பெருமானும் திருஞான சம்பந்தரும் இங்கே பூஜை செய்திருக்கின்றார்கள். ஏன் என்றால் இங்கே சுவாமியுடைய திருநாமம் திருமேட்டுடை நாயனார் என்று கல்வெட்டிலே குறித்து உள்ளன. அது எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நமது திருநெல்வேலி மாநகரத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் நெல்லையப்பர் சுவாமி எல்லாருக்கும் தெரியும். அந்த நெல்லையப்பர் கோவிலுக்கு மேற்கே தான் நமது தொண்டக நாயனார் கோவில் இருக்கின்றது. ஆனால் இந்த தொண்டக நாயனார் சுவாமியுடைய திருநாமத்திற்கு முன்பாக திருமேட்டுடைய நாயனார் என்று சுவாமியுடைய பெயர் இங்கே கல்வெட்டிலே குறித்து உள்ளன. அது எப்படி வந்ததுன்னா, நெல்லையப்பருக்கு மேற்கே மேட்டிலிங்கம் என்று சொல்வார்கள். அதனால் திருமேட்டுடைய நாயனார். நெல்லையப்பருக்கு கீழே பள்ளத்திலிங்கம் சொல்லுவாங்க. போகும் நம்ம நெல்லையப்பர் கோவில் போனால் தரிசனம் பண்ணிக்கலாம். அந்த வகையில இங்கே சுவாமி எழுந்தருளிக்கின்றார். அகஸ்திய பெருமான் இங்கே வடக்கே இருந்து தெற்கே வரும்போது இங்கே ஃபுல்லா வில்லுவனமாக இங்கே இருந்திருக்கின்றது. அந்த வில்லுவனத்திலே சுவாமி காட்சி கொண்டிருக்கிறார் சுயம்பு ரூபமாக. அப்போ அகஸ்திய பெருமான் இங்கே பூஜை பண்ணதாக ஒரு ஐதீகம். அதற்கு அப்புறம் 7ஆம் நூற்றாண்டிலே திருஞான சம்பந்தர் காலத்திலே நமது நிலையப்பருக்கு பாடல் பெற்ற ஸ்தலமாக வந்திருக்கக்கூடிய சுவாமி திருஞான சம்பந்தர். அந்த சம்பந்தர் வழிவாக வரும்போது பக்தர்கள் சூட நமது ஆலயத்தை வந்திருந்திருக்கிறார். அப்போ இங்கே அகஸ்தியர் பூஜை பண்ணதாக சொல்றாங்களே, நாமளும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பக்தர்கள் சூட இங்கே திருஞான சம்பந்தர் எழுந்தருளி சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அகஸ்திய பெருமானை பிரார்த்தனை பண்ணியிருக்கிறார். அப்போதான் இங்கே சுவாமி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறார். அதனால் இங்கே சுவாமி பக்தர்கள் கூட அகஸ்திய பெருமானும் திருஞான சம்பந்தரும் பூஜை பண்ணனால சுவாமி பேரு தொண்டர்கள் நாயனார். அடியாருக்கும் அடியார் பூஜை பண்ணனால தொண்டர்கள் நாயனார். சமஸ்கிருதத்துல பக்த வக்ஷலேஸ்வரர் என்று திருநாமங்கள் இங்கே இருக்கின்றது. அம்பாளுக்கு கோமதி அம்பாள்னு பேர். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு சொல்லுவாங்க. அந்த இச்சை என்றால் ஆசை, ஞானம் என்றால் ஞானத்தை கொடுக்கக்கூடியவள், கிரியை என்றால் செயல்படுத்தக்கூடியவள். அந்த இச்சாசக்தி தான் கோமதி அம்பாள். நமது பக்கத்து ஊர்ல சங்கரங்கோவில கோமதி அம்பாள் எப்படி இருக்கிறாளோ அதே தான் இங்கே கோமதி அம்பாள் அனுகிரகம் பண்றா. சங்கரங்கோவில ஏதாவது மாவிளக்கு நேர்த்தி கடம் செய்து அந்த போக முடியாத சூழ்நிலையில நம்ம கோவில ஆடி தபஸ் அன்னைக்கு இங்க மாவிளக்கு ஏற்றினால் அந்த சங்கரங்கோவிலுக்கு போன புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அம்பாளுடைய அனுகிரகம் நம்ம பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனை தொடர்ந்து ஞானசக்தி பக்கத்துல காந்திமதி அம்பாள் ஞானசக்தி, கிரியாசக்தி மதுரை மீனாட்சி. அதனால இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி 3 சக்தியும் இங்க அனுகிரகம் பண்றாள். அது மட்டுமல்லாமல் சித்தர் புருஷத்திலே கருவூர் சித்தர் என்று சொல்லக்கூடிய மகா பிரிவா ஒருத்தர் இருக்கார். 18 சித்தர்ல கருவூர் சித்தர் ஒரு பிரசித்தமான சித்தர். அந்த கருவூர் சித்தருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு பறைசாற்றும் வண்ணமாக நமது நிலையப்பரை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கார். அப்ப நிலையப்பர் காட்சி கொடுக்கல. அதனால இங்கே ஈசன் இல்லை, எருக்கம்பு முளைக்கட்டும் சொல்லி சாபம் விட்டு போயிடுவார். இங்க இருந்து பக்கத்துல மானூர்னு ஒரு ஊர் 16 கிலோமீட்டர்ல அங்க போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போ இங்க இருந்து சுவாமி நிலையப்பர் காந்திமதி அங்க போய் தரிசனம் கொடுத்து அங்கிருந்து அடிக்கி ஒரு பொன் தாரேன்னு சொல்லி ஜோதி ரூபமாக சுவாமி அங்கே இருந்து இங்க வந்திருக்கார். அப்ப சுவாமியை பாட்டு பாடிண்டே கருவூர் சித்தர் வந்திருக்கார். வரும்போது அந்த ஜோதி ரூபமானது நமது தொண்டரநாத சுவாமிகிட்ட ஐக்கியமாகிறது.
அப்போ சுவாமி இங்கேதான் இருக்கார், ஈசன் இங்கேதான் உள்ளார், நெற்கண் போலாம் அகலட்டும் என்று சுவாமி யாரு சாபம் கொடுத்தாரோ அவரே சாபத்தை விமோச்சனம் பண்றார். அந்த விபவமானது ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்துல இப்பவும் நம்ம கோயில் நடந்துட்டு இருக்கு. நமது ஆலயத்திலே மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் என்று சொல்வார்கள். ஒரு ஆலயத்திற்கு முக்கியமானது மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம். அதிலே நம்ம கோவில ஸ்தல விருட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா வன்னி மரம். ரொம்ப விசேஷமானது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வன்னி மரம் விநாயகர், சிவபெருமான் இங்கே வீற்றிருக்கின்றார். அதை நம்ம பிரதட்சிணம் பண்ணி தரிசனம் பண்ணால் நமக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி தீர்த்தம் சொல்றக்கூடிய பக்த பிரிய தீர்த்தம் என்று சொல்லுவாங்க. அந்த வன்னி மரத்துக்கு பக்கத்திலேயே தீர்த்த கட்டம் இருக்கு. மூர்த்தி சுவாமி அகஸ்திய பெருமான் பூஜை பண்ண மூர்த்தி இல்லையா? அதனால மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் இந்த மூன்றும் நம்ம கோவில ரொம்ப விசேஷம். அதுவும் நம்ம கோவில சிறப்பாக முறையில் இங்கே அமைந்திருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆவணி மாசம் மூல நட்சத்திர கருவசித்தருடைய ஐக்கியமானது இங்கே பூஜையானது இப்பொழுதும் நமது ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் 2 சித்த பெருமார்களும் திருஞான சம்பந்தர்களும் இங்கே வழிபட்டதனால சுவாமி ரொம்ப பிரசித்தமானவர். அவருக்கு கும்பாபிஷேகமானது சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது. பக்த பெருமக்கள் அனைவரும் நமது ஆலயத்திற்கு கும்பாபிஷேக தரிசனம் செய்து எல்லாம் வல்ல கோமதி அம்பாள் சமேத தொண்டர்கள் நாயனார் சுவாமியின் திருவருளுக்கு பாத்திராகும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது வருகின்ற ஜூன் 26 வெள்ளிக்கிழமை அன்று மாலை வேளையிலே தொடங்கி ஜூலை 2ஆம் தேதி மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்று காலையிலே 11:15 மேல் 11:45 கும்பாபிஷேகம். அதனை தொடர்ந்தால் போல் 4:30 மணிக்கு மகாபிஷேகம். இரவு நேரத்திலே சுவாமிக்கு திருக்கல்யாணம், பஞ்சமூர்த்தி புறப்பாடெல்லாம் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. அதனால் பக்த மெய்யன்பர்கள் எல்லா பூஜைகளும் கண்களால் பார்த்து மந்திரங்களை காதால் கேட்டு எல்லாம் வல்ல சுவாமியின் திருவருளுக்கு பாத்திராகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹரணம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஓம்.